الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا مباركا فيه، حمدا يوافي نعمه ويكافئ مزيده. اللهم صل وسلم وبارك وزد واكرم وترحم وتحنن على سيدنا محمد وعلى اله واصحابه ومن اهتدى بهديه واستنى بسنته الى يوم الدين. اما بعد، يقول الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم: بسم الله الرحمن الرحيم. قل إنني هداني ربي إلى صراط مستقيم دينا قيما ملة إبراهيم حنيفا وما كان من المشركين. قل إن صلاتي ونسكي ومحياي ومماتي لله رب العالمين. صدق الله العظيم. وقال نبينا وحبيبنا صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى إلى آخر الحديث أو كما قال عليه الصلاة والسلام. எல்லாம் புகழும் புகழ்ச்சிகளும் பாராட்டுகளும் அனைத்து படைப்பினங்களையும் படைத்து கருணையுடன் நீதத்துடன் பரிபாலிக்கக்கூடிய ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு உரித்தார். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் தோழர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த புனிதமான தீனுடைய அமானிதத்தை விட்டு சென்றார்களோ அதை பாதுகாத்து இன்று வரை நமக்கு ஏற்றி வைத்த நம்முடைய ஆசான்கள், மூதாதைகள், பெற்றார்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள் அனைவரும் மீதும் அல்லாஹ்வின் ஸலாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் நம்முடைய வாழ்வில் எந்த விடயங்களை எடுத்து நடக்கும்படி கட்டளிட்டிருக்கிறானோ அந்த அனைத்து விடயங்களை எடுத்து நடக்கும்படியும் எந்த விடயங்களை விற்றும் முற்றிலும் தவிர்த்து வாழும்படி அல்லாஹ் தடுத்திருக்கிறானோ அந்த அனைத்து விடயங்களை விற்றும் முற்றிலும் தவிர்த்து இறையச்சத்துடன் அல்லாஹுடைய ஞாபகத்துடன் ஆசுராவுடைய ஞாபகத்துடன் வாழும்படி முதல் எனக்கும் அப்பா உங்களுக்கும் வசீலத்தும் செய்கின்றேன். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தக்வாவை நசீபாக்குவானா. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு முஸ்லிமுடைய ஒரு முஃமினுடைய அடிப்படையான நம்பிக்கை கொள்ளுதான் ஆஹிரா, மறுமை வாழ்வு. இந்த வாழ்வு ஒரு தற்காலிகமான வாழ்க்கை, அழிவே முடிவே இல்லாத ஒரு ஆஹிராவுடைய வாழ்க்கைக்காக வேண்டி தயாரிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு அவகாசமும் சந்தர்ப்பம். ஒரு முஃமின் ஈமான் இல்லாத ஏனைய மனிதர்களுடன் ஒப்பிடும் போது அவர்கள் இந்த உலகத்துடைய லாபங்களை மாத்திரம், உலகத்துடைய வெற்றி, உலகத்துடைய இன்பங்கள், உலகத்துடைய கண்ணியம், கௌரவத்தை மாத்திரம் அடிப்படையாக வைத்து வாழ்வார். ஒரு முஃமின், ஒரு முஸ்லிம் இந்த உலகத்துடைய வெற்றியும், இந்த உலகத்திலேயும் நிம்மதி, இந்த உலகத்திலேயும் ஹசனா நல்லதை அல்லாஹ்விடத்துல வேண்டதோடு ஆகிராவிலையும் வெற்றி, கண்ணியம், சந்தோஷத்தை வேண்டியவனாக தான் அவனுடைய வாழ்வில் ஒவ்வொரு கட்டத்தையும் கடக்கக்கூடியவனாக இருப்பான். நம்முடைய ஈமானுடைய ஒரு அடிப்படை தான் ஆகிரா என்று சொல்லக்கூடிய ஒரு நாள் இருக்குது, யௌமுத்தீன் என்று சொல்லக்கூடிய தீர்ப்பளிக்கக்கூடிய ஒரு நாள் இருக்குது. நம்முடைய வாழ்வில் ஒவ்வொரு கட்டத்திலையும் அந்த நாளை ஞாபகப்படுத்தியவர்களாக நாம் வாழ வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்று தந்திருக்கக்கூடிய சுன்னத்தான துஆக்கள், சுன்னத்தான ஒவ்வொரு துஆக்களும் அந்த ஆஹிராவுடன் தொடர்படுத்தக்கூடியதாக. இரவில் தூங்கும் போதும் நாம் ஓதக்கூடிய துஆ, அல்லாஹும்ம கினி அஸாபக் யௌம தபஅது இபாதக், யா அல்லாஹ் கினி அஸாபக், என்ன யா அல்லாஹ் உன்னுடைய அஸாப் தண்டனை விட்டும் பாதுகாப்பாயா. எந்த நாள்? யௌம தபஅது இபாதக், உன்னுடைய அடியார்களை நீ திரும்பவும் எழுப்பாட்டக்கூடிய மௌத்துக்கு பின்னால அந்த பஅதுடைய நாள், எழுப்பாட்டக்கூடிய அந்த நாளில் அஸாபை விட்டும் எங்களை பாதுகாப்பாயா. தூங்க போறோம். அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வஹ்யா, யா அல்லாஹ் உன்னுடைய பெயரை கொண்டு நான் இந்த சிறு ஒரு மையம், சிறு ஒரு மௌத்து, இந்த சிறிய ஒரு மௌத்து, இந்த தூக்கம் என்பது ஒரு சிறிய ஒரு மௌத்து, உன்னுடைய பெயரை கொண்டுதான் உன்னை ஞாபகப்படுத்தியதாக நான் தூங்குகிறேன். அதே நேரத்தில் நாளைக்கு காலையில எழும்பும் போது உன்னுடைய பெயரை கொண்டு நான் எழும்புகிறேன். திரும்பவும் எனக்கு உயிர்,
திரும்பவும் எனக்கு அந்த அவகாசத்தை உன்னுடைய பேரை கொண்டே நான் பெற்றுக் கொள்கிறேன் என்ற ஒரு அடிப்படையில் நம்முடைய எல்லா துஆக்களையும் அல்லாஹ் ஆஹிராவை தொடர்படுத்திருக்கிறார். அதனாலதான் ஹஜ்ஜுடைய துஆக்களை குர்ஆன் சொல்லும் போது 2 சாரார்களா பிரித்திருக்கிறார். ஒரு சாரார்கள் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா, யா அல்லாஹ் நமக்கு துனியாவில் நல்லத, கண்ணியத்தை, கௌரவத்தை, நல்லதை தா என்று அவர்கள் கேட்பார்கள். வமா லஹு ஃபில் ஆখিরাতিன் ஹலாக், ஆখিরাவில் அவர்களுக்கு எந்தவித பங்கும் இல்லை என்று குர்ஆன் சொல்லுது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு சாராரை பற்றி சொல்றான். வமின்ஹும், அவர்கள்ல இது குறைஷியருடைய காலத்துல ஹஜ்ஜை செய்தார்கள். அந்த ஹஜ்ஜோட சம்பந்தப்பட்ட முஃமின் இல்லாதவர்களும் அந்த காலத்தில் ஹஜ் செய்தார்கள். முஃமின்கள் முஸ்லிம்கள் ஹஜ் செய்யும் போது அவர்கள் சிலர் என்ன சொல்வார்கள், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா, யா அல்லாஹ் நமக்கு இந்த உலக வாழ்க்கையில ஹஸனா நல்லதா. ஒரு மனிதன், ஒரு முஸ்லிம் இந்த உலகத்துல நல்லத விரும்புறதுல எந்தவித கெடுதியும் இல்லை, அது எந்தவித பாவமும் இல்லை. அவன் நல்லத விரும்பணும். எங்களை மார்க்கமும் நமக்கு கற்றுக்காதன்னா இந்த உலகத்துல நல்ல வாழணும், நீங்க நல்லா படிக்கணும், நல்ல வாழணும், நிம்மதியாக இருக்கணும், கண்ணியமாக இருக்கணும். அதை தேடுவது அது மார்க்கத்துக்கு முரண் அல்ல. அல்லாஹ்வுடைய ரசூலும் விரும்பினாங்க. நாங்க நல்ல அழகாக இருக்கணும், ஆடம்பரம் இல்லாமல், வீண் விரயம் இல்லாமல். நாம் நல்ல ஆரோக்கியமான நல்ல உணவுகள், சுத்தமான சாப்பாடை நாங்க சாப்பிடணும், அது ஹலாலானதாகவும் இருக்கணும், அதே நேரத்துல வீண் விரயம் இல்லாம இருக்கணும். நம்முடைய வீடு நல்ல ஒரு விசாலமான வீட்டுல நாங்க வாழணும் என்றத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பினாங்க. ஒரு மனிதனுக்கு விசாலமான வீடு, அல் பைத்துல் வாசிஅ, மர்கபு ஸரீஅ, ஜௌஜத்துன் ஸாலிஹா, ஜாருன் ஸாலிஹா, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனாவுக்கு முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா, ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்துல நல்லது என்னன்னா, ஈமானுக்கு பின்னால அவருக்கு ஒரு நல்ல ஒரு மனைவி, நல்ல ஒரு ஸ்பௌஸ், நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர், நல்ல பிள்ளைகள் அவருக்கு கிடைச்சிருக்குது, விசாலமான ஒரு வீடு கிடைச்சிருக்குது, வேகமாக பயணிக்க முடியுமான ஒரு வாகனம் அவருக்கு கிடைச்சிருக்குது, நல்ல அண்டை வீட்டார்கள், நல்ல சூழல் அவர் வாழுகிறார். இதெல்லாமே நல்ல நண்பர்கள். இவ்வாறு அவர்களுக்கு இதெல்லாமே துனியாவுடைய நலவுகள். இந்த நலவுகளை விரும்புவது, இந்த நலவுகளை அடைவது ஹலாலான முறையில் இது மார்க்கத்துக்கு முரணல்ல, அது துனியா அல்ல. இந்த உலகத்தில ஒரு மனிதன் ஹராத்தை விட்டும் தன்னை பாதுகாத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய கட்டளையின் அடிப்படையில நீதமான முறையில், நேர்மையான முறையில் தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது மார்க்கம். ஹலாலான முறையில் தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்வது அது மார்க்கம், தீன். ஹலாலான முறையில் குடும்பம் நடத்துறது மார்க்கம். ஹலாலான முறையில் சம்பாதிப்பது, நல்ல சம்பாதிக்க வேண்டும், வேகமாக எல்லா இடத்திலும், உலகத்தில் எல்லா இடத்திலையும் போயிட்டு நாம் சம்பாதிக்க வேண்டும் என்றத குர்ஆன் சொல்லுது. ஆனா அன்புக்குரிய சகோதரர்களே, இதுல இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அடிப்படை என்னன்னா, ஆகிராவை மறந்து நீங்க சம்பாதிக்காதீங்க, ஆகிராவை மறந்து நீங்க குடும்பம் நடத்தாதீங்க, ஆகிராவை மறந்து நீங்க எதையும் செய்யாதீங்க. எப்பயும் உங்களோட வாழ்க்கையில எல்லா கட்டத்திலையும் ஆகிராவை ஞாபகப்படுத்திக்கோங்க. நேற்று இரவு ஒரு திருமண வைபவத்துல நான் கலந்து கொண்டேன். அந்த திருமண வைபவத்துல போஸ்ட் அழைப்பாளர்கள் 2 குடும்பத்தை சார்ந்தவர்கள் அந்த இடத்தை இவ்வளவு அலங்கரித்திருந்தாங்க. அழகான ஒரு பூங்காவனம் போல இருந்துச்சு, பச்சை பசையிலாக இருந்துச்சு. அந்த நிலைமையை பார்க்கும் போது எவ்வளவு அழகாக இருக்குது என்று மனதுக்கு குளிர்ச்சியாக இருக்குது. அந்த நேரத்துல எனக்கு ஒரே ஒரு ஞாபகம் தான், இந்த நாம் மனிதர்களாகிய நாம் எங்கட விருந்தாளிகளை கண்ணியப்படுத்துறதுக்கு எவ்வளவு செலவழிக்கிறோம், எங்கட விருந்தாளிகளை கண்ணியப்படுத்துறதுக்கு எங்களுடைய குடும்பத்தினுடைய நிகழ்வை சிறப்பாக செய்யணும் என்று சொல்லி எவ்வளவு செலவழிக்கிறோம், எவ்வளவு கஷ்டப்படுகிறோம், எவ்வளவு பிளானிங் அதுக்கு பின்னால. அது ஒரு 2 மணித்தியாலம், 3 மணித்தியாலம், 5 மணித்தியாலத்துடைய ஒரு நிகழ்வு, இதெல்லாம் செய்கிறோம். ஆனா அல்லாஹ் எங்களை நாளை தியாகத்தினால சொர்க்கத்துல எங்களை வரவேற்பதற்கு அல்லாஹுடைய வரவேற்பு எப்படி இருக்கும், அல்லாஹுடைய ரிசப்ஷன், அல்லாஹுடைய வெல்கம், அல்லாஹ் எங்களை எப்படி வரவேற்பான் என்றதை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டார். ஒவ்வொரு முஃமினும் இந்த உலகத்துல ஒரு இன்பமான, ஒரு சந்தோஷமான, ஒரு நல்ல ஒரு நிகழ்வு, ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை எடுக்கும் போது அவர் அதை ஒப்பிடணும்.
ஆக்ராவுடன் ஒப்பிட்டு இந்த இன்பம் என்பது இது இன்பமே இல்ல, இங்கே அலங்காரம் என்பது இது அலங்காரமே இல்ல, இதை விட எங்களை கற்பனை செய்ய முடியாத இன்பத்தை அலங்காரத்தை அல்லாஹ் நமக்கு ஆக்ராவில் தயாராக்கி வைத்திருக்கிறான் என்று அந்த நேரத்தில் அவன் அதை நாடி, அந்த நேரத்தில் அவன் அதை ஞாபகப்படுத்திக் கொண்டு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்தால் அந்த நேரமும் ஒரு இபாதத்தாக மாறும், அது ஒரு வணக்கமாக மாறிடும். அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களோட மார்க்கம் கஷ்டமான மார்க்கம் அல்ல, நாங்க சிரமப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். எங்களோட தீன் மிக லேசான ஒரு மார்க்கம். அல்லாஹ் எங்களுக்கு மிகவும் இலகுவான ஒரு தீன தந்திருக்கிறான், லேசான ஒரு தீன தந்திருக்கிறான். சில நேரங்கள்ல நாங்க அதை கஷ்டப்படுத்திக் கொடுக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போல இந்த உலகத்துல சில நேரங்கள்ல கஷ்டமான விடயங்களுக்கு முகம் கொடுக்கிறோம். அது நோயாக இருக்கலாம், இழப்புகளாக இருக்கலாம், மௌத்துகளாக இருக்கலாம், எங்கள் உலகத்துடைய சொத்துகள் இழக்கலாம், கஷ்டமான நிலைமைகள். இந்த நேரத்திலையும் நாம் ஆக்ராவலாடி அல்லாஹ் இதற்கொண்டு எனக்கு ஆக்ரால பெரிய வெகுமதிகளை வைத்திருக்கிறார். ஆக்ராவுடைய அதாபோட, ஆக்ராவுடைய தண்டனையோட, ஆக்ராவுடைய நஷ்டத்தோட, மறுமை நாளுடைய நஷ்டத்தோட இதை ஒப்பிடும் போது இது நதிங். அதனால அல்லாஹ் என்னைய பரிசுத்தப்படுத்துகிறான், அல்லாஹ் என்னைய தூய்மைப்படுத்துகிறான். ஒரு நோயாளிய சுகம் விசாரிக்கும் போது நாம் ஓதக்கூடிய 2 துஆ உண்டு. அந்த நோயாளிக்கு அல்லாஹ்விடத்துல சுகத்துக்காகவே துஆ கேட்கிறோம். அல்லாஹ்விடத்துல அல்லாஹும்ம ஷ்ஃபி மர்தானா, அல்லாஹும்ம ஷ்ஃபி மர்தானா ஷிஃபாஅன் காமிலன் லா யுகாதிரு ஸகமா வலா அலமா. இப்படி ஒரு துஆ. இன்னொரு மிக முக்கியமான துஆ, உலமாக்கள் கேளுங்க. இந்த துஆவுடைய அர்த்தம் என்னன்னா, லா பஸ தஹூர் இன்ஷா அல்லாஹ், லா பஸ தஹூர் இன்ஷா அல்லாஹ், லா பஸ். இந்த சிரமங்கள், இந்த கஷ்டம் எல்லாமே ஒன்றும் இல்லை, இன்ஷா அல்லாஹ் இது உங்களோட பரிசுத்தத்துக்கு காரணமாக. It's a means of your purification. லா பஸ தஹூர் இன்ஷா அல்லாஹ். இது என்னன்னா, அந்த கஷ்டத்துடைய நேரத்திலேயும் அல்லாஹ் உங்களை தூய்மைப்படுத்தி உங்களை ஆகலான ஒரு தூய்மையான நிலைமை. ஹதீஸ்ல வந்திருக்கிறது, ஒரு மனிதன் அல்லாஹ் சில நேரங்கள்ல சோதிப்பான், நோய்க்கு உண்டாக்குவான். நோயின் காரணமாக கஷ்டப்பட்டு எந்த அளவுக்குண்டா கடைசி வரைக்கும் அவன் எந்தவித பாவமும் இல்லாமல் பரிசுத்தம் அடைந்ததுக்கு பின்னால அல்லாஹ் அவனை அழைத்துக் கொள்றான். அல்லாஹ் அவனை அழைத்துக் கொள்றான். அப்ப இந்த உலக வாழ்க்கையில அல்லாஹ் நமக்கு செல்வங்களையோ இன்பங்களையோ நல்லதை தரும் போதும் நாம் ஆக்ராவோட நாம் அதை ஒப்பிடணும். அதே நேரத்தில் அல்லாஹ் நமக்கு சில கஷ்டங்கள், சிரமங்கள், நாம் விரும்பாத விடயங்களை தரும் போதும் நாம் ஆக்ராவுடன் அதை ஒப்பிட்டு அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ளவர்களாக, அதே நேரத்தில் பொறுமையாளர்களாக வாழ வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அடிப்படையான விடயம் எங்களோட வளரக்கூடிய வாழ்க்கை. எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு ட்ரீம் இருக்குது, கனவு இருக்குது. சிறார்களுக்கு நாம் படிச்சு கொடுக்கிறோம், நீங்க ஒரு கனவு வைக்கணும், இந்த உலகத்தில் ஒரு ட்ரீமோட வாழணும், ஒரு கனவோட வாழணும், ஒரு இலட்சியத்தோட வாழணும், இலக்கோட வாழணும். அந்த கனவு இந்த உலகத்தோட முடிகிற கனவாக இருக்கக்கூடாது, அது ஆக்ராவுடன் இணைந்த ஒரு கனவாக இருக்கும். திருமணம் முடிக்கும் போது கணவன் மனைவி இந்த உலகத்துல ஹனிமூன் அவங்க கொஞ்சம் யோசிப்பாங்க, ஒரு நல்ல ஒரு வீட்டை யோசிப்பாங்க, ஒரு 10-5 பிள்ளைகளை பெற்றெடுக்கணும் என்று யோசிப்பாங்க. இதெல்லாம் இந்த உலகத்தோட அந்த கனவுல அதையும் சேர்த்து நாளைக்கு ஆக்ரால நாங்க 2 பேரும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல உண்டாக இருக்கணும். எங்கட பிள்ளைகள், எங்கட பேர பிள்ளைகள் எங்களுக்கு சூழ இருக்க வேண்டும். நாங்க கியாமத்தினால அல்லாஹ்வுக்கு முன்னால நாம் நிற்கும் போது எங்கட பிள்ளைகள், எங்கட பேர பிள்ளைகள், எங்கட குடும்பத்தினர்கள் எங்களுக்கு ஷாஹிதாக இருக்க வேண்டும். நான் திருமணம் முடிக்கிறேன் ஏனென்றா எனக்கு ஒரு மௌத் இருக்குது, அந்த மௌத்துடைய நேரத்துல என் பிள்ளைகள், என்னுடைய குடும்பத்தினர்கள், என் பேர பிள்ளைகள் கையேந்தி அல்லாஹும்ம ஃபில்லஹும் அல்லாஹும்ம ஃபில்லஹு அல்லாஹும்ம ஃபில்லஹா என்று கையேந்தி துஆ செய்ய வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஞாபகம் கபீல்து என்று சொல்லப்போல அவருக்கு வர வேண்டும். அதான் ஈமானுடைய அடையாளம். அது அந்த ஞாபகம் அவருக்கு வர வேண்டும். அவர் ஹனிமூன்ல இன்பமான இடம் எல்லாம் நல்ல இருக்குது. அந்த நேரத்திலையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்த துஆ என்ன? ஜன்னிபின ஷைத்தான், ஜன்னிபின ஷைத்தான ஃபீமா ரஸலா. என்னண்டா, யா அல்லாஹ் எங்களை விட்டு ஷைத்தான தூரமாக்கிறியா அல்லாஹ். ஷைத்தான் தான் எங்கட இந்த உலக வாழ்க்கையுடைய நஷ்டத்துக்கு காரணம் ஷைத்தான்.
ஆக்ராவுடைய நஷ்டத்துக்கு காரணம் செய்தான். எல்லாம் செய்தான எங்களை விட்டும் நீ தூரமாக்கிறியா அல்லாஹ். அது மட்டுமல்ல, எங்களுக்கு எந்த ரிஸ்க் நீ தர இருக்கிறாயோ, எங்களோட பிள்ளைகள் ரிஸ்க், எங்களுக்கு பிள்ளைகள் ரிஸ்க், இது மிக முக்கியமான ரிஸ்க். எங்களுக்கு இருக்கக்கூடிய அறிவு ஒரு ரிஸ்க், இது எல்லாமே ரிஸ்க். இந்த ரிஸ்க விட்டும், எங்களோட குழந்தைகளை விட்டும், எங்களோட சந்ததிகளை விட்டும் யா அல்லாஹ் ஷைத்தானை நீ தூரமாக்கிடு. அந்த நேரத்திலேயும் ஞாபகம் என்ன? ஆக்ராவுடைய ஞாபகம் வரணும். அந்த கனவுகளை நாம் காண வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த கனவுகள், அந்த நியத்துகளுக்கு இருக்கிற கோல் இருக்குதே, நீங்க நாளைய கியாமத்தினால் அதை கண்டு ஆச்சரியப்படுவீங்க. திருமணம் முடிக்கும் போது உங்களோட நியத்துக்கு அல்லாஹ் திருமணம் மட்டும் எல்லா விடயத்திலையும் உதவி செய்யும் போது நியத்தை இந்த உலகம், அதே போல ஆக்ராவையும் ஞாபகம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அதுதான் ஒன்று இருக்குது. எங்களுடைய கிரிகைகள், மார்க்கத்துடைய சட்டத்திட்டங்கள் இன்னொன்று இருக்குது. அல்லாஹ்வுடைய ரசூல் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அந்த திங்கிங், இது ஒரு மெத்தடாலஜி, இது ஒரு மென்டாலிட்டி, இது ஒரு சரியான ஒரு கொள்கை. எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அடிப்படையான கொள்கை என்னன்னா, நாம் இந்த உலகத்துக்காக வேண்டி மாத்திரம் நல்ல நிறைவேற்றுவோம். உலகத்துல நல்லதை நாம் செய்விடும். ஆனா உலகத்துக்காக வேண்டி மாத்திரம் அனுப்பப்பட்டவர்கள் அல்ல, உலகத்துக்காக வேண்டி மாத்திரம் வாழக்கூடியவர்கள் அல்ல. உலகத்திலேயும் நல்லதை நாம் செய்வோம், நல்ல சம்பாதிப்போம். சம்பாதிக்கும் போதும் அந்த நியத்தை வைங்க, நான் நல்ல தர்மம் கொடுக்கணும், நான் சதகா செய்யணும், செலவழிக்கணும், அதிகமான மக்களுக்கு நாம் தொழில் வாய்ப்பு எடுத்து கொடுக்கணும், ஹலாலான ஒரு சூழல், நீளமான முறையில. இந்த உலகத்துல அநியாயம், பொருளாதாரத்துடைய அநியாயம் இருக்குது, அதை விட கடுமையான ஒரு அநியாயம் இல்லை. அதனால தான் அல்லாஹ் வட்டியுடைய விடயத்தில் அல்லாஹ் சொல்றான், யாரு வட்டியில ஈடுபட்டாங்களோ அவங்களுக்கு எதிராக நான் யுத்த பிரகடனம் செய்கிறேன், வார் டிக்ளரேஷன். ஏனென்றா அதை விட ஒரு குணம், ஒரு மனிதனை கொல்றதும், அதே நேரத்தில் அன்புக்குரிய சகோதரர்கள் ஒரு சமூகத்தை கொல்றதையும் சில உலமாக்கள் எழுதியிருக்கிறார்கள், கொல்றதையும் வட்டில ஈடுபடுறதையும் ஒரு சமமாக்கி இருக்கிறார்கள். அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், வட்டில ஈடுபடுறவனுக்கு எதிராக நான் யுத்த பிரகடனம் செய்கிறேன். ஏன் வட்டி அவ்வளவு கடுமையானதுண்டா, அது பொருளாதாரத்துல நீங்க செய்யக்கூடிய அநியாயம், பொருளாதாரத்துல அல்லாஹ் எங்கள் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். வியாபாரத்துல நாம் பொருளாதாரத்தில் ஈடுபடும் போது மிக முக்கியமாக அல்லாஹ் இதுல நான் நீதமாக நடந்து கொள்ளணும், நான் நேர்மையாக நடந்து கொள்ளணும் என்றதெல்லாம் ஆக்ராவை ஒப்பிடும் போது எங்களோட உள்ளத்தில் அது வந்துடும். அந்த நேரத்தில் அன்புக்குரிய சகோதரர்களே, உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனி சில நேரங்கள்ல சிலர் அடிப்படை குறிப்பிட்ட ஒரு விடயம் தான், ஏழைகள் சிறந்தவர்களா பணக்காரர்கள் சிறந்தவர்களா? இது சரியான கஷ்டம். சில நேரங்கள்ல ஹதீஸ்ல இருக்குது, ஏழைகள் 500 வருடங்களுக்கு முன்னா, பணக்காரர்களுக்கு முன்னால 500 வருடங்களுக்கு முன்னால சொர்க்கத்துக்கு போவாங்க. யோசிக்கும் போது ஏழையாக இருக்கலாமே, கஷ்டத்தோட வாழலாமே, ஆனா நீங்க கஷ்டத்தோட வாழ்றதா அல்லது செல்வத்தோட வாழ்றதா என்ற முடிவு உங்களோட கையில இல்லை, அது அல்லாஹ்வுடைய கையில இருக்கு. அல்லாஹ் சிலருக்கு செல்வத்தை கொடுத்து சோதிப்பான், சிலருக்கு செல்வத்தை எடுத்து சோதிப்பான். செல்வம் இல்லாம சோதிக்கப்பட்டதை விட செல்வத்தோட சோதிக்கப்பட்டது இருக்கிறதே டெஸ்ட் மிக கஷ்டமானது, கடுமையானது. ஒரு மனிதன் கஷ்டத்தில் இருக்கிறான், அந்த கஷ்டத்துல பொறுமையாக இருப்பது லேசானது. ஆனா செல்வம், இன்பம், அதிகாரம் எல்லாமே இருக்குது, அந்த நேரத்துல பொறுமையாக இருக்கிறது கஷ்டம். பணம் நிறைய இருக்குது, செல்வம் நிறைய இருக்குது, வீண் விரயம் செய்யலாம், நினைச்சதை செய்யலாம். அந்த நேரத்துல அந்த பாதுகாப்பு கொண்டு பொறுமையாக இருக்கிறாரே, அல்லாஹ் அக்பர். இந்த பொறுமைக்கு ஏராளமான கூல் இருக்குது. ஒரு சந்தர்ப்பம், ஒரு அவகாசம் கிடைக்குது, அந்த அவகாசம் உங்களுக்கு இருக்குது பாவம் செய்யறதுக்கு. ஆனா அந்த பாவத்தை செய்யாம நீங்க உங்களை தடுத்துக் கொள்றீங்க, அல்லாஹ் இடத்துல அது ஏற்றமானது. அன்புக்குரிய சகோதரர்களே, உஸ்மானிய கனி ரலியல்லாஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருமகன், 3வது கலீஃபா, ஒரு பணக்காரராக இருந்தார். அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு பணக்காரராக இருந்தார், செல்வந்தராக இருந்தார். பிற்காலத்துல வாழ்ந்த சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால அவர்கள் எல்லோரும் அரசியல்ல ஈடுபட்டாங்க, அதிகாரத்தோடு இருந்தாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அவர்கள், இவர்கள் எல்லோரும் அதிகாரத்தோடு இருந்தாங்க. அல்லாஹ் சஹாபாக்களை 2 முறையிலையும் சோதித்தான். கஷ்டத்தை கொண்டும் சோதித்தான்,
செல்வத்தையும் அதிகாரத்தை கொடுத்தும் சோதித்தான். இந்த சஹாபாக்கள் அந்த ரெண்டிலையும் வெற்றி பெற்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றையுடைய ஜும்ஆவுடைய சுருக்கமான விசை, நான் இது எல்லாத்தையும் சொல்லி ஒரு செய்தியை தான் சொல்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் இந்த உலகத்துல எங்களுக்கு எந்த நிலைமையை தந்தாலும், நாங்க எந்த நிலைமையை கடந்தாலும், ஒவ்வொரு எட்டையும் ஆஹ்ராவுடைய ஞாபகத்துடன் கடங்க. அந்த புள்ளருக்கு அதை கற்றுக் கொடுங்க. அதுல மிக முக்கியமான ஒரு அமல் தான் ஜியாரத்துல் குபூர். இந்த மஸ்ஜிதுக்கு வரும் போது நான் காணுகிறேன், அதிகமானவங்க நாங்க வாரோம், ஜும்ஆவுக்கு வாரோம், 5 நேரம் தொழுகைக்கு வாரோம். மிக குறைந்தவர்கள் அங்கடிக்கு மக்பராவுக்கு போயிட்டு சலாம் சொல்லி அவங்களுக்காகவே துவா செஞ்சு வாங்க. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, மிக முக்கியமான ஒரு அமல், நீங்க அதை செய்யுங்க, ஆஹ்ராவுடைய ஞாபகம் உங்களுக்கு வரும். பிள்ளைகளை கூட்டி போயிட்டு அதை செய்யுங்க. நீங்க நாங்க மௌத்தாகினா பிள்ளைகள் வந்து செய்வாங்க. நாளாந்த மேலுமா செய்யுங்க, வாராந்த மேலுமா செய்யுங்க, மாதாந்த மேலுமா செய்யுங்க. அது ஒரு நாள் குறிப்பிட்டு இந்த நாள்ல தான் செய்யணும், இப்படிதான் செய்யணும், அதுதான் சரியில்லை. ஆனா தொடர்ந்து எங்களுக்கு ஞாபகம் வார நேரம் எல்லாம் அங்க போங்க, அதோட கனெக்ட் பண்ணுங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு விடயத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். அண்மையில உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், பலஸ்தீன்ல சுதந்திர போராட்டத்துல பல காலம் போராடி அந்த மக்களுக்காக வேண்டி போராடின ஒரு தலைவர் ரஹிமுல்லா, அவர் ஷஹீதாக இருக்கிறார். அவருடைய ஜனாதாவுடைய இதை வைத்து அவருடைய மனைவி சொன்ன வார்த்தை எங்களுக்கு ஈமானுடைய உறுதியை தருது. அந்த மனைவி அவருக்கு வழி, அவரை வழி அனுப்பி வைக்கிறார். அனுப்பி வைக்கும் போது சொல்ற வார்த்தை என்னன்னா, எல்லா கஸாவுடைய பலஸ்தீனுடைய எல்லா ஷஹீதுகளுக்கு போயிட்டு நீங்க சலாம் சொல்லுங்க. அல்லாஹ் அக்பர். அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், எங்கள் முன்னோர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு நீங்க போயிட்டு சலாம் சொல்லுங்க. உங்கள் மீது சார்பு உண்டாகும். உங்களோட மகனுக்கு போயிட்டு நீங்க சலாம் சொல்லுங்க, உங்களோட பேர பிள்ளைக்கு போயிட்டு நீங்க சலாம் சொல்லுங்க. அவங்க எங்களோட சலாத்தை அவங்களுக்கு எத்தி வைங்க. இது ஆஹ்ராவை ஞாபகப்படுத்தி கொண்டு வாழக்கூடிய ஒரு மெசேஜ். அன்புக்குரிய சகோதரர்களே, அதே செய்திய நான் உங்களுக்கு தாரேன். எங்களோட முன்னோர்கள், எங்களோட பெற்றார்கள், மூதாதைகள் ஈமானுடன் வாழ்ந்து ரப்பனா இக்ஃபிர் லனா வ லிஇக்வானினா அல்லதீன ஸபகூனா பில் ஈமான், யாரெல்லாம் எங்களுக்கு முன்னால ஈமானுடன் வாழ்ந்து போயிட்டிருக்கிறார்களோ அவர்களை நீ மன்னிப்பாயாக என்ற துஆவை அல்லாஹ் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார். அதனால் ஆஹ்ராவுடைய ஞாபகத்துடன் வாழ்வோம். அடிக்கடி கபர்களை நாம் ஜியாரத் செய்வோம். குறிப்பாக எங்களோட குடும்பத்தினர்கள், நண்பர்கள், அந்த கபர்களை தரிசிப்போம். ஜனாசாக்கள்ல நாம் கலந்து கொள்வோம். அதனூடாக நமக்கு ஆஹ்ராவுடைய ஞாபகம் வரும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருடைய இறுதி முடிவை நல்லதாக்குவானாக. இந்த உலகத்திலையும் கண்ணியமாக சிறப்பாக வாழக்கூடிய பாக்கியத்தை நமக்கு நசீபாக்குவானாக. ஆஹ்ராவிலும் கண்ணியமாக சிறப்பாக வாழக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. யா அல்லாஹ், ஒரு உலகத்திலே இங்கெல்லாம் மக்கள் கஷ்டப்படுகிறார்களோ, அநியாயத்துக்கு உட்பட்டிருக்கிறார்களோ, முஸ்லிம் அல்லாத அனைத்து மக்கள் யாரெல்லாம் அநியாயத்துக்கு உட்பட்டிருக்கிறார்களோ, யா அல்லாஹ் அவர்களுக்கு விமோசனத்தை நசீபாக்குவாயாக, அவர்களுக்கு வெற்றியை நசீபாக்குவாயாக. நீதத்துக்காக வேண்டி, நேர்மைக்காக வேண்டி வாழக்கூடியவர்களாக நம்மை ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் நம்முடைய நிலைமையை சீராக்குவாயாக, நாட்டுடைய நிலைமையை சீராக்குவாயாக, நம்முடைய குடும்பத்துடைய நிலைமைகளை சீராக்குவாயாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.